வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. ஆமாமண்ணா, ஆமா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூகேயில் இருக்கிற ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ கரண்ட்டில் பார்த்தா 1 pence, 2 pence, 5, 10, 20 and 50 pences வந்துட்டு சர்க்குலேஷனில் இருக்குது. அதனோட வேல்யூவும் இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 6 pence காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். 6 penceோட ஹிஸ்ட்ரியும் அதனோட பிலீஃப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட் வந்துட்டு 10 வருஷம் யூகேயில் இருக்கிறேன். ஆனால் எப்படியோ தெரில, ஒரு தடவை வந்துட்டு இந்த 6 pence வந்துட்டு எங்கிட்ட வந்துருச்சு. ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு கார்டில் தான் பேமெண்ட் பண்ணுறதுனால காயின்ஸோட நாலேஜ் எனக்கு அவ்வளோவா இல்லை முதல்ல. அப்புறம் ஒரு தடவை வந்துட்டு இது மாதிரி 6 pence எங்கிட்ட வந்த பிறகு அதை வந்துட்டு கடையில் கொடுக்கும்போது கடையில் வந்துட்டு அந்த சேஞ்சை வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணல. அந்த காயினை வந்துட்டு திருப்பி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்புறம் தான் ஏன்டா திருப்பி கொடுக்குறாங்கன்னு நினச்சிட்டு போய் ஆன்லைனில் போயிட்டு இதை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் அதனோட ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுது. அந்த டீட்டெயில்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி. இந்த 6 penceை வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு இதை வந்துட்டு டேனர்னு சொல்லுவாங்க. ஒரு சில டயத்தில் வந்துட்டு 6 pence இல்லைனா வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து டேனர்ஸ் இதை மென்ஷன் பண்ணுறாங்க. இதை வந்துட்டு ரொம்ப புழக்கத்தில் இருந்ததுன்னு பார்த்தா 1800s தான் வந்துட்டு இந்த காயின் ரொம்ப புழக்கத்தில் இருந்தது. ஆனால் 1968 வந்துட்டு இந்த காயின் ப்ரொடியூஸ் பண்ணுறத வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் 1980 வந்துட்டு இந்த காயினவே வந்துட்டு வித்ட்ரா பண்ணிட்டாங்க சொல்லப்போனால். ஆனால் இந்த காயின் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ண பார்த்தா இது மாதிரி 5-10 pence மாதிரியே இதனோட காம்போசிஷன் பார்த்தா மெயினாக வந்துட்டு சில்வர் தான். அன்லைக் வந்துட்டு 1-2 pence வந்துட்டு மெயினாக காப்பரில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து 6 penceோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்தோம். இப்போ வாங்க 6 penceோட கல்ச்சுரல் இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஜென்ரலாக வந்துட்டு 6 penceை இது மாதிரி கிறிஸ்மஸ் புட்டிங்குள்ளே வச்சு கொடுப்பாங்க. அந்த கிறிஸ்மஸ் புட்டிங் சாப்பிடும்போது யாருக்கு அந்த 6 pence வருதோ அவங்களுக்கு வந்துட்டு குட் லக் இருக்குது, குட் ஃபார்ச்சூன் இருக்குது. அதே மாதிரி 6 penceை வந்துட்டு இது மாதிரி பிரைடோட ஷூக்குள்ளே வச்சு அனுப்புவாங்க. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்த்து, ப்ராஸ்பரிட்டி அண்ட் குட் லக் வந்துட்டு அவங்களுக்கு ஃப்யூச்சருக்கு வர்றதுக்காக அவங்களோட கல்ச்சுரல் பிலீஃப்ஸ் இருக்குது. அதனால 6 penceை வந்துட்டு இப்போதைக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷனில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே கிறிஸ்மஸ்ங்கிறதுனால இதை ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. இது மாதிரி உங்களுக்கும் 6 pence பற்றி ஏதாலும் அனுபவம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you in another video. Until then, bye now.